Hello friends, welcome back to our channel Happy Varum. Alagi cute irukkiye Neela kutti. நான் பத்து ட்ரெஸ் போட மாட்டேன். பாய் நீ பாய் இல்ல, நீ கேர்ள். நேத்து தான் கேர்ள், இன்னைக்கு பாய். நேத்து கேர்ள், இன்னைக்கு பாய். நாளைக்கு என்ன? நாளைக்கு கேர்ள். நாளைக்கு கேர்ள். இப்படி ஒரு நாள் நாங்க ஒன்னொன்னா முடியல. நான் பாய், நான் எப்படி போடுவேன்? ஓகே, ஆனா நீ ரொம்ப பிரிட்டியா இருக்க. பாய் நான் முடியல. சரி, இப்படி இப்படி பண்ணு. சவுண்ட் கேக்குது, இங்க வலிக்குது. சரி, அம்மா வந்து கொஞ்சம் லூசா போட்டு விடுறேன், சரியா? கியூட்டா இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நாங்க இப்பவே ரிஹர்சல்லாம் போட்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து இன்னும் நிறைய மேக்கப்பு. இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது நிலாக்கு அழகா கமல் போடலாமா? சரி, ஓகே, சரி. ஸோ நாளைக்கு வந்து நிலா குட்டி டான்ஸ் ஆட போறா. அதனால நாங்க இப்பவே போட்டு ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு ரிஹர்சல் பார்த்து முடிச்சாச்சு. இங்க பாருங்க, பின்னாடி வந்து இப்ப எனக்கு வந்து செட் பண்ணணும் என்னென்ன இருக்கு இல்லைன்றதெல்லாம். ஓகே, தூக்கம் வந்துருச்சா? ஆமா, டைம் வந்து 9:45 ஆகுது. ஓகே, ஸோ நாளைக்கு நம்மளோட பிக் டே. ஓகே, நானு, எங்க மாமா, நிலா 3 பேருமே இந்த வாட்டி பெர்ஃபார்ம் பண்றோம். ஹெக்டிக்கா இருக்க போகுது. வெயிட் பண்ணு, நம்மள சிரிக்குதாதே. ஏன் நசிச்சுதா நம்மள சிரிக்குறோம். ஓகே ஓகே, சோ இப்போ போயிட்டு மத்த வேலையெல்லாம் பார்க்கணும். வெயிட் பண்ண இருக்காரு. இன்னைக்கு வந்து எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது டெய்ல. நான் அப்ப கூட்டு போறேன். நல்லதா நான் டான்ஸ் ஆடுறேன். நல்லா டான்ஸ் ஆடுவேன். எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறேன். நான் வரைக்கும் டான்ஸ் ஆடுறேன். அழகா அழகா டான்ஸ் ஆடுறேன். பாய். நாளைக்கு என் டான்ஸ் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. சொல்லு. நாளைக்கு டான்ஸ் இருக்குது, எனக்கு பாடுறேன். அழகா இருக்குது, நான் பாக்குறேன். உன் போன்ல என்ன பாக்குறியா? ஓகே பாய். ஓகே பாய். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலே வந்து குளிச்சு முடிச்சுட்டு என்னோட ஹேரும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணிட்டேங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரைட்னிங் மட்டும் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டேன். யாரு பெத்த பிள்ளையோ இப்படி வலிப்பு வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. பாட்டு பாட வாட்டடன்ட்ட, பாட்டு கேட்க வாட்டடன்ட்ட, பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. பறந்துடும் அப்படியே. ஐயோ, டான்சர் நம்பர் 1, டான்சர் நம்பர் 2 ஸ்லீப்பிங், டான்சர் நம்பர் 3 இந்த போனுக்கு பின்னாடி இருக்கேன். இன்னும் 1 hour 2 hours டான்ஸு. இப்போதான் ப்ராக்டிஸ் நடக்குது. காக்காளி பொஞ்சிருச்சு, சாவி தரட்டா? வாங்க பாரு. ஸோ இப்படி தான் எங்களோட மார்னிங் போயிட்டு இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அவங்க டான்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வீடே வந்து ஒரு நடன கூடமாக மாறி இருந்துச்சு அன்றைக்கி. அண்டு இன்றைக்கி நானும் நிலானிகா குட்டியும் போட வேண்டிய காஸ்டியூம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நைட்டே வந்து நான் அயர்ன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிலானிகா குட்டியோட காஸ்டியூம். நீங்கள் லாஸ்ட்டு நைட் அவள் போட்டு ட்ரையல் பண்ணியிருப்பாள். ஸோ அந்த பாவாடை சட்டை தான் இது. கொஞ்சம் வந்து எனக்கு ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே ஏதோ வந்து இந்த டெய்லரிங் வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப் சாரி வந்து போட போகிறேன். அதை நினைக்கும் போதே வந்து மனசெல்லாம் வந்து ஒரு பக்கம் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு வந்து இருந்துச்சு. ஸோ ஆனால் ரொம்ப அழகாக வந்து
ஸ்டிச் பண்ணி ஆக்சுவலாக இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஜெர்மனிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்குறாங்க, தமிழ் சங்கம்லையாக இருக்கட்டும், எங்களோட கோரியோகிராஃபர்ஸாக இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்து இந்த கெட் ரெடி வித் மீ மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு டைமே இல்லைங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ரெடியானதை உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி வந்து நான் ரெடியானேன். அண்ட் உண்மையாக எனக்கே என்னைய ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டோங்க. அண்டு நிலானிகா குட்டி வந்து நிஜமாகவே என் கண்ணே வந்து பட்டுடும்ன்ற அளவுக்கு அவ்வளோ க்யூட்டாக என் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சா. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் குளிரும் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லோரும் நல்லா ரெடி ஆகிட்டு அவங்க ஜாக்கெட்ஸை போட்டுக்கிட்டாங்க. பட் நான் மட்டும் குளிரை தாங்கினாலும் தாங்குறேன், ஆனால் வந்து அந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டு நான் அயர்ன் பண்ணேன். என்னோடய ஆஃப் சாரி வந்து கலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் இல்லாமே நான் வந்து கிளம்பி போனேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் வெஸ்ட் சென்ட்ரம்னு ஒரு மால் இருக்குது, அங்கே தான் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த நிலானிகா குட்டி அவளோட டான்ஸை விட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறா. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து சேமாக ட்ரெஸ் போட்டுட்டு வர போகிறீங்கன்னு சொன்னதுனால செம்ம ஜாலியாக வந்து போயிட்டுருக்கிறா. ஸோ இப்போ வந்து மாலில் தான் ஃபங்க்ஷன் நடக்குது, வந்தாச்சு. அதுவும் லேட்டாக வந்துட்டு நான் வீடியோ எடுத்துன்னு சுற்றிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம போகணும். எப்படி இருக்க? ஆஃப் சாரின்னு ஒரு மகாணி போல உண்டு. ஆஃப் சாரின்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆஃப் சாரின்னு சொன்னதும் என்ன சொன்ன? ஒரு பொண்ணு வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, வடிவேல் காமெடி. அப்ப இன்னுமா உனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி ஆஃப் சாரிக்கு அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தான். இப்ப வந்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நாங்கள் வந்து போகும்போது தான் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கமோட இது 10வது வருஷம். ஸோ ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபீல் பண்ணோம். ஓகே 10th இயரில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்ட்டு வந்து ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தோடு ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட பரதநாட்டியத்தோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம மக்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்து பழகிறதுக்கு வந்து மனசுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம நிலானிகா குட்டியோட டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து இந்த குட்டீஸ் எல்லாரும் பொம்மலாட்டம் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து பார்த்திங்கன்னா பொம்மலாட்டம், அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் டான்ஸ் ஃபார்ம் வந்து இருக்கும். நம்மளோட குழந்தைங்க ஒரு ஸ்டேஜில் நின்று எல்லார் முன்னாடியும் பெர்ஃபார்ம் பண்ணுறதே வந்து நம்மளுக்கு பயங்கர ஹாப்பி. ஆடுறது வந்து ரெண்டாவது விஷயம்தான். நம்மளோட பசங்க அந்த ஸ்டேஜில் நின்று ஒரு பேரண்ட்ஸாக நம்ம பார்க்கும்போது உண்மையாக அது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் நமக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வந்து கொடுத்துச்சு. ஸோ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதுமே அவங்க ஆட ஸ்டார்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எங்கள் எல்லாருக்கும் வந்து கத்தணும்னு தோணி எல்லா பேரண்ட்ஸும் ஆடியன்ஸும் அந்த குழந்தைங்கள பார்த்ததுமே வந்து பயங்கரமாக கத்தி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. பசங்களும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ சின்னதாக கிளிம்ஸ் கொடுக்குற இல்லைனா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். எங்களோட ஃபுல் டான்ஸ் எல்லாமே ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம்ன்ற ஒரு யூடியூப் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க.
எவ்வளோ க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல. ஆக்சுவலாக ஸ்டேஜில் போயிட்டு அவங்க அந்த காஸ்டியூமில் நின்று கையை காலை அசைச்சாவே போதும், அந்த அளவுக்கு வந்து க்யூட்டாக ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக கோரியோகிராஃபர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு குட்டியே நம்மளால் சமாளிக்க முடியாது. அவங்க இத்தனை பசங்களை ஒன்றா நிற்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவுட்கம்மு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக டான்ஸ் முடிஞ்சதும் ஷீல்டு வந்து கொடுத்ததும் குட்டீஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு பேக் ஸ்டேஜில் எல்லா பேரண்ட்ஸும் வந்து பசங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை விட பேரண்ட்ஸ்க்கு வேறு என்னங்க ஹாப்பினஸ் வேணும், அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னு இவ்வளோ நேரம் சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாடுற விதமாக தாங்க. ஸோ April 14 நம்மளோட தமிழ் புத்தாண்டு போச்சுல்ல. ஸோ தமிழ் புத்தாண்டோட ஃபங்க்ஷன் தாங்க இது. பார்த்தீங்கன்னா April 14 நம்மளோட தமிழ் நியூ இயரா, பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா April 28 தான் வந்து பண்ணாங்க. ஏன்னா இந்த ஹால் அவைலபிலிட்டி இருக்கணும், அன்றைக்கே வந்து பண்ண மாட்டாங்கள்ல, கொஞ்சம் தள்ளி தான் பண்ணுவாங்க. அண்டு இது வந்து தமிழ் புத்தாண்டோட ஃபங்க்ஷனுன்றதுனால நம்மளோட பாரம்பரியமான கலை நடனம் இதை வந்து பேஸ் பண்ணி தாங்க ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ விதமான டான்ஸ் ஃபார்ம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா? மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பின்னலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரகாட்டம்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. எதுவுமே வந்து கயிறு கட்டியெல்லாம் அவங்க வந்து ஆடலை, அப்படியே பியூராக பேலன்ஸ் பண்ணி கரகத்தை தலையில் வச்சு ஒரு கரகமும் அவங்க சொன்னாங்க 1.5 கிலோலேருந்து 2 கிலோன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் சின்னதாக கிளிம்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்க்கவே அழகாக இருந்துச்சுல்லாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லன்ச் பிரேக் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கமே வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2 ஆப்ஷனுமே இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை நாம தான் வந்து பே பண்ணி வாங்கிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வீடியோவில், நம்ம பே பண்ணோமா இல்லை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோடையவான்னு சொல்லிட்டு ஃபுட் வந்து நம்ம பே பண்ணி தாங்க வாங்கி சாப்பிட்ணும். அண்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. இப்போ வந்து ஒரு டான்ஸ்க்கு நடுவில் யாருக்கும் ஐடியாவே இல்லை, ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு பாருங்க. உண்மையாக அப்படியே கூஸ் பம்ப் மொமெண்ட் தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்லங்க. பட் இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம். அண்ட் இவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ். நிஜமாகவே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குங்க. லைக் எப்படி சொல்கிறது, இப்போ இந்த கலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. இந்த பறையாட்டம், மயிலாட்டம் இதெல்லாம் எப்படி ஆடணுன்னே நம்மளுக்கு வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் வந்து மாஸ்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்கக்கிட்ட
கிட்டேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு காஸ்டியூம் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து இங்கே ஜெர்மனியில் வந்து பெர்மிஷன் வாங்கி நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுறதுலாம் வந்து வேறு லெவலில் வந்து ஹார்ட் ஒர்க் போடணுங்க. அண்ட் ஏர் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் ஆயிருந்தாங்கங்க. அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரீ டிக்கெட்டும் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கங்க. அதை வந்து தமிழ் சங்கமில் எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்போலா டிக்கெட்டுன்னு சொல்லி சேல் பண்ணாங்க. லைக் 2 டிக்கெட் €5, அதுக்கப்புறம் 5 டிக்கெட்ஸ் வந்து €10 சொல்லிட்டு லைக் நம்மளோட லக்கி ட்ரா மாதிரி தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் எண்டில் வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு பிக் பண்ண வைப்பாங்க. எந்த நம்பர் வருதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் டு இந்தியா வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இந்த டிக்கெட்டுக்கு நம்ம கொடுக்குற பைசா கூட ஒரு நல்ல காஸ்க்காக இல்லை ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கங்க. பார்த்திங்கன்னா எங்களோட டான்ஸ் தாங்க. ஸோ எல்லோரும் வந்து சூப்பராக ட்ரெஸ்அப் ஆகிட்டுருக்குறோம். கொஞ்சம் டச்சப்பு ஹேர் டூவெல்லாம் இங்கே தான் வந்து பண்ணோம். ஸோ எங்களோட டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னல் ஆட்டம். இப்போ பார்க்குறீங்கல்ல, ஸோ சீலிங்லேருந்து இந்த மாதிரி நிறைய சாரீஸை வந்து தொங்க விட்டுட்டு அதை வந்து எடுத்து கோலாட்டமும் கையில் இருக்கோங்க. ஸோ அந்த சாரீ எல்லாமே நம்ம எப்படி வந்து தலை பின்னுவோம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து பின்னிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த டான்ஸ் ஃபார்மில் வந்து ரிவர்ஸ் பண்ணி அதை வந்து அன்டை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பின்னலாட்டம். எனக்கு கஷ்டப்பட்டு நம்ம பெர்மிஷன் வாங்கி இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து very big congrats my girls. It was a very good act. Okay, உங்களுக்காக ஒரு சின்ன அழைப்பு. ஆனா நான் என்ன தெரியுமா நினைச்சேன், பின்னலாட்டம் வரும்போது அந்த பின்னல் தான் பயங்கர பலகாரம் இருக்கும்னு. ஆனா நீங்க எல்லாரும் சம ஜிகி வந்துருக்கீங்க. எல்லாம் நகைக்கடை விளம்பரத்துக்கு வந்த மாதிரி சம்மகிட்டா இருக்கீங்க. எனக்கு ஒரு ஆசை, ஒரு நகைக்கடை விளம்பரத்தோட ஆடை நான் இப்போ போடுறேன். நீங்க ஒரு ரேம்ப் வாக் பண்ணி வாங்க, எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்டாகிராம் பண்ண மாதிரி தெரியுங்க. ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்தாலும் 10 ரூபாய்க்கு நடிப்பாங்க போலப்பா. பயங்கரமா பண்றாங்க. ஓகே, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸோட ஸோ இப்படி தாங்க எங்களோட டான்ஸ் இருந்துச்சு. டான்ஸோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம் யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஃபுல் டான்ஸ் வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஃபார்மேட் இருக்குன்றதே தெரியாது. ஸோ ஃபைனலி ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணதுக்கு. நிறைய பேர் வந்து அங்கே மீட் பண்ணி பேசுனீங்க, அதுவுமே வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டைமு. ஸோ எல்லோரும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிலானிகா குட்டி செம்ம டயர்டு, காலையே சீக்கிரமாக எழுந்து ட்ரெஸ்அப்லாம் பண்ணி ரெடி ஆனாலும். ஸோ என் மேலேயே வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் மாமா தான் எனக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரும் ப்ரொஃபஷ்னல் டான்ஸஸ்லாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால அவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம நிறைய மக்களோட கனெக்ட் ஆகலாம். நம்மளுக்குமே வந்து ஒரு மைண்ட் சேஞ்சிங்காக வந்து இருக்கும். இந்த 1.5 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ப்ராக்டிஸ் போயிட்டு வர்றது, டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது, காஸ்டியூம் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எங்கள் மாமாவோட டான்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா படுகா டான்ஸ். பாருங்கள். ஆரம்பத்தில் நானும் தான் நம்மளதான் சோறு போடனே தாத்தா சொன்னாரு, அதுல நம்பிட்டேன்.
நிழலில் ஆசை இல்லையா காதல் தோன்றுமா தோன்றுமா இதை காத்து காத்து ஆகுமா பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா காசிங்க போட்டு சொல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு தொடர்பு கொள்ளவும் ஒயில் பாய்ஸ் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. என்ன சொல்றது இப்போ ஒயில் பாய்ஸ்க்கு வந்து ஷீல்டு கொடுக்கறதுக்கு அவங்களோட ரத்தத்தின் ரத்தமான லட்சுமி நாராயணன், பிரகாஷ், ராம் தேசிங்கு, கமலக்கண்ணன், ஸ்ரீவிப்ரன், சக்திவேல் எஸ். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்க ப்ரொஃபஷனில் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் எல்லாரும் வந்து அவ்வளோ அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப அழகாக இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டு போனாங்கங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கமோட 10வது வருஷம். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக அண்ட் ப்ரௌடாகவும் இருந்துச்சு. நான் வந்து இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம் பிரசிடெண்ட் அந்த அண்ணா கிட்ட பேசும்போது அவர் வந்து சொன்னார், இது ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்கணும். இங்கே வின்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனாக இருக்குமா, ஏன்னா ஃபுல்லாக பாதி நாள் வந்து இருட்டாகவே இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷன்லலாம் போகாமல் அவங்க ஏதோ ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் வந்து சொன்னார். ஸோ உண்மையாகவே ரொம்ப ட்ரூ. ஏஷியன் கண்ட்ரிலாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன்னா நாங்களுமே இதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரியில் இருந்தோம்ல. ஸோ நம்மளுக்கு வந்து அது தேவையே படாது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ஒரு சீரியஸான ஒர்க் ப்ரொஃபஷனில் இருப்போம், அதுலேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி போயிட்டு ஸோ இது வந்து நல்லா இருக்கும்ல. நாங்களுமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? பேக் ஹோம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே? நீ செம்மையா ஆடணுமாமா. எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனா ஒரு ஜாலியா ஃபன்னா நிறைய பீப்புளோட கனெக்ட் ஆயிட்டு என்ஜாய் பண்றது. என்டே டான்ஸ் குரூப்ல ஒருத்தர் தான் எனக்கு தெரியும் 18 பேர்ல. இதுக்கு முன்னாடி லைக் டான்ஸ் கத்துக்கிட்டு போறதுக்கு முன்னாடி இப்போ எவ்வளவு பேரை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. they are very kind supportive. இந்த நிறைய லேட் நைட்ஸ் அவங்களே வந்து டிராப் பண்ணுவாங்க வீட்ல. பிகாஸ் எங்கிட்ட கார் இல்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வரேன்னு சொல்லிட்டு என்ன டிராப் பண்ணுவாங்க. வெரி சப்போர்ட்டிவ் கைண்ட். ஹாப்பி சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. நிலா குட்டியும் அழகா பெர்ஃபார்ம் பண்ணா, நானும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணேன் நானே சொல்லிப்பேன். எங்க மாமாவும் சூப்பரா. It is also not easy without your support, no, to have 3 of us. ஓகே மாமா, இப்படிதான் அடிக்கடி என்னைய பத்தி நல்ல விதமா 4 வார்த்தை சொல்லணும். ஓகே. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. காலையில் பரபரன்னு போனதுனால என்னோட காஸ்டியூம் எல்லாம் காட்ட முடியல. ஸோ இதுதான் வந்து எங்களோட காஸ்டியூம். ஸோ ஆஃப் சாரி ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஃப் சாரி போடுறேன். கடைசியாக வந்து ஸ்கூலு அந்த மாதிரி போட்டது தான். ஓகே. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து அவ்வளோ வந்து மெனக்கெட்டாங்க எல்லாருமே. இந்தியாவிலேருந்து ட்ரெஸ்ஸை எடுத்து அங்கேயே தச்சு அதை வந்து இங்கே கொண்டு வந்து நிறைய எஃபர்ட் வந்து போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய விஷயம். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது தெரியாது, இன்டெப்த்தாக வேலை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருக்குமே எங்களோட பெரிய பெரிய தேங்க்யூ அண்ட் நன்றி. ஓகே.